34 44 வரை ஒரே நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். லேவியராகமம் 23 34 44 வரை. இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக. முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். 8ஆம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அது ஆசரிக்கப்படும் நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீங்கள் கர்த்தருடைய ஓய்வு நாட்களில் செல்லுவதும் தவிர, நீங்கள் கர்த்தருக்கு படைக்கிற உங்கள் எல்லா காணிக்கைகளும் பொருத்தனைகளும் உற்சாக பலிகளும் தவிர, நீங்கள் அந்தந்த நாளுக்கு தக்கதாய் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி, போஜன பலி, இரத்த பலி, பான பலி முதலானவைகளை செலுத்தும்படி சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்காக நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகள் இவைகளே. நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். முதலாம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சன் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. 7ஆம் மாதத்தில் அதை ஆசரிக்க வேண்டும். நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். அப்படியே மோசே கர்த்தருடைய பண்டிகைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிவித்தான். ஆமென். அல்லேலூயா. இந்த கூடார பண்டிகையின் கடைசி நாள் என்று உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 34 44 வரை இந்த கூடார பண்டிகை குறித்த கட்டளை இருக்கிறது. இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இந்த நாள் நடந்த சில புதிய ஏற்பாட்டின் சம்பவங்களை சொல்லி நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். முதலாவதாக, இந்த பண்டிகைகளை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கிறார்கள். எகிப்திலிருந்து 430 வருஷம் அடிமைகளாய் இருந்து விட்டு கானானை நோக்கி பயணிக்கிறார்கள். சீனாய் மலையிலே கர்த்தர் மோசேயை அழைத்து 10 கட்டளைகளை பிரமாணங்களை கொடுத்தார். அப்பொழுது இவர்கள் போய் சேரப்போகிற, இவங்கள ஒருத்தரும் இன்னும் கானானை பார்த்ததில்லை, மோசே உள்பட. இவர்கள் போய் சேரப்போகிற கானான் தேசத்திலே அங்கே இருக்கிற சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ப ஆண்டவர் பண்டிகைகளை நியமித்தார். அங்க இருக்கிற சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றபடி கர்த்தர் பண்டிகைகளை நியமித்தார். அந்த பண்டிகைகள் தான் இந்த பண்டிகைகள். அதுல குறிப்பா நாம் இந்த வாரம் ஆசரித்த கூடார பண்டிகை. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால முதல் முறையாக ஜெஃப்ரியா இந்த பாடத்தை நடத்தின போது நான் தான் மொழிபெயர்கிறேன்.
வேணுனே அவர் சொன்ன சில வார்த்தைங்கள்லாம் கட் பண்ணிட்டேன். ஆனா பெந்தகோஸ்து பாஸ்டருங்கெல்லாம் ரொம்ப முறுமுறுப்பாங்க. ஆனா அவர் சொன்னது எல்லாத்துக்கும் வசன ஆதாரம் இருக்கும். ஜெஃப்ரியா பயன்படுத்துகிற ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் அவர் வசனம் சொல்லுவார். ஒவ்வொரு வாக்கியத்துக்கும். இப்போ எனக்கு யாரோ ஒருத்தர் ஒரு கடினமான ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன் கிளாஸ்ல, அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலனாக்கா நான் ஜெஃப்ரியாவை தான் கேட்குவேன். அவர் தான் வெயிட் அ மினிட் 2 minutes ஐல் கம் பேக் டு யூ அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அதுக்கான விடையை தருவார். அவருடைய எல்லா வாக்கியத்துக்கும் வசனத்தை ஆதாரமா கொடுப்பார். அது நாம இத்தனை ஆண்டுகள் கற்றுக்கொண்டதுக்கு எதிர்மறையா இருக்கும். நம்ம பழகுனதுன்னா யூதருடைய பண்டிகைகள்னு. ஆனா பைபிள்ல என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் இவைகள் யாருடைய பண்டிகைகள்? சொல்லுங்க, யாருடைய பண்டிகைகள்? கர்த்தருடைய பண்டிகைகள். சரி, ஃபர்ஸ்ட் அங்கவே நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம்னு தெரிஞ்சிச்சா? அதை தொடர்ந்து கிறிஸ்மஸ், நியூ இயரு, ஈஸ்டரு இதெல்லாம் ஆதி அப்போஸ்தல சபை கொண்டாடினதாக பைபிள்ல இல்ல. நம்ம விமரிசையா கொண்டாடுறோம். ஆனா ஆதி அப்போஸ்தல சபை கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை, குறிப்பா இந்த 2 பண்டிகைகளை அடுத்து கண்டிப்பா பரிசுத்தாவி அருளப்பட்டதே என்னைக்கு? பெந்தேகோஸ்தே பண்டிகை. இந்த 3 பண்டிகையை சபை தவறாமல் ஆசரித்து வந்திருக்கிறது 400 வருஷமா. இயேசுநாதர் மரித்து 400 வருஷமா. குறிப்பா 225 AD 225 பிஷப்புங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து, எப்ப பிஷப்புங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்களோ அப்போ ஒரு கலகம் ஏற்படும். எல்லாம் ஒன்னா சேர்ந்து இனி நம்மளுக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தமே இல்லை, சபைக்கும் யூத மார்க்கத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு முழுவதுமாக சபையை துண்டித்து தனிமைப்படுத்திட்டாங்க. ரூட்ல இருந்து வேற வெட்டி எடுத்துட்டாங்க. யூத மார்க்கம் இல்லாமல் சபையை விளக்க முடியாது, ஆனா சபை இல்லாமல் யூத மார்க்கத்தை விளக்க முடியும். இந்த முழு வேதாங்கமும் யூதருக்காக எழுதப்பட்டது. அடுத்த சத்தியம் இது. இது கேட்டப்பெல்லாம் சில பெந்தகோஸ்து பாஸ்டர்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. அது எப்படி? சரி, ஒருத்தன் சொல்லு, புறஜாதியாரம் ஏது ஒருத்தன் சொல்லு. 40 ஆசிரியர்கள்னா 40 பேரும் யூதர்கள். இது எப்படி உனக்கும் எனக்கும் எழுதி இருக்க முடியும்? பதில் இல்ல. இயேசுநாதரை நீ செக்லூட் பண்ற, ஒரு குறிப்பிட்ட ஆளுக்குன்னு சொல்ற. நான் சொல்லல அப்படி. ஆனா இது அவர்களுக்காக எழுதப்பட்டது. நமக்கும் ஆண்டவர் இதுல என்ன வச்சாரு? பங்கு வச்சாரு, இடம் வச்சார், நமக்கு இதுல உரிமை வச்சார். சரி, இப்போ பழைய ஏற்பாட்டு பண்டிகை இதுன்னு அடுத்த கூற்று. அடுத்த கூற்று என்ன? இது நெக்ஸ்ட் அடுத்த உபதேசம் என்ன? இந்த பண்டிகையெல்லாம் எப்பத்து பண்டிகைகள்? பழைய. யோவான் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. யோவான் ஓகே, எங்க இருக்குது இது? இது எங்க இருக்குது? சத்தமா இது எங்க இருக்குது? சரி, இது ஃபர்ஸ்ட். அப்போ இது புதிய ஏற்பாட்டுல இருக்குது. நம்ம இயேசுநாதர் இதுக்கு போனாரா? போனாரா இல்லையா? சொல்லுங்க, போனாரா இல்லையா? அதே 7ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் படிங்க. பத்தாம் வசனம் என்ன சொல்லுது? அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். 14ஆம் வசனம், பாதி பண்டிகை ஆன போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். 37ஆம் வசனம், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே
தாவீது நின்றா, ஆபிரகாம் நின்றா, சாலமோன் நின்றா? சொல்லுங்க, யார் நின்று? சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஹல்லேலூயா. சரி, அன்னைக்கு ராத்திரி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. நிக்கதேமு வந்து அவரிடத்துல வந்து அவரை சந்தித்தது என்னைக்கு? கூடார பண்டிகை. நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7-9 வரை, 7-9 வரை கூடார பண்டிகை சம்பந்தமானது தான். 2 7 8 9 3 அதிகாரம். அதுல இருந்து இன்றைக்கு உங்களோட கூட நான் பேச போறேன். கொஞ்சம் கவனிங்க. இந்த கூடார பண்டிகை ஆசரிக்கிறதுக்கு முன்னால நடக்கக்கூடிய சம்பவங்கள். ஃபர்ஸ்ட் 120ஆம் சங்கீதத்துல இருந்து 130. போன வாரம் என்ன கேட்டீங்க? சொல்லுங்க. புனித பயணத்தின் சங்கீதம், பாடல், ஆரோகண சங்கீதம். எப்படி ஒரு ஸ்டெப்ல ஒரு வசனத்தை நாம தியானிச்சுன்னு போனோம். கரெக்டா? அப்போ அவங்க கிராமத்துல இருந்து எங்க வரையிலும், எருசலேம் தேவாலயத்து வரலும் போயிட்டாங்க. அங்க போயிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் வேற எந்த வேலையும், டென்ட் கட்டுறதுக்கு முன்னால நேரா தேவாலயத்துக்கு போவாங்க. எங்க போவாங்க? தேவாலயத்துக்கு போய் ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று, ஆண்டவரே நான் பாவி, என் பாவத்தை மன்னியும், தங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்துவார்கள். என்ன சொல்லுங்க? ஏற்கனவே 15 நாளைக்கு முன்னால ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எக்கால பண்டிகை என்று தங்கள் ஆத்மாவை தாழ்த்துவார்கள். டே ஆஃப் அட்டோன்மெண்ட், என்னது? பாவ நிவர்த்தி செய்யற நாள் என்று உபவாசமாயிருந்து தங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்துவார்கள். அதை தொடர்ந்து கூடார பண்டிகையில கூட ஒரு பக்கம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், பிரியாணி கபாப் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தா கூட, இன்னொரு பக்கம் அவர்கள் ஆத்துமாவானது கர்த்தருடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்த வேண்டும். சரி, இப்போ தேவாலயத்திலிருந்து ஒரு இடம் பிடிச்சாங்க, ஒரு டென்ட் போட்டாங்க, கூடாரத்தை போட்டாங்க. அதுல கீழே படுத்துன்னு மேல பார்த்தா வானத்து நட்சத்திரங்கள் தெரியணும். அப்படி கூடாரம் போட்டு, இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை அனித்தியமானது, இந்த மாதிரி தான் 40 வருஷம் நம்ம கூடாரங்களிலே வாசம் பண்ணினோம். கர்த்தரே அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் இருந்து நம்மை வழி நடத்தினார், மன்னாவை கொடுத்தார், வஸ்திரங்கள் பழுதாய் போகவில்லை, பாதரட்சை காலோடு சேர்ந்து வளர்ந்தது, செருப்பு வளர்ந்த கதையெல்லாம் அங்கதான், துணி பழசா போல, இப்படி நிறைய காரியங்களை வரிசைப்படுத்தி ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே வருவார்கள். இந்த 7 நாளும் ஆகமங்களை படிப்பாங்க, சங்கீதங்களை படிப்பாங்க. சரி, என்னதான் பண்ணிருப்பாங்க 7 நாள் எருசலேம்ல போயிட்டு? காலையில் எழுந்ததும் ஒரு ஜபம், குடும்ப ஜபம் பண்ணி முடிச்சவொடனே சாப்பாடு, சாப்பிட்டு முடிச்சதும் 10 தூங்கிடுறதா? இல்ல, ஆகமங்களை படிச்சுன்னு வருவாங்க. ஒரு ஒரு அதிகாரத்தை அப்பாவை படிச்ச உடனே பிள்ளைங்கள்லாம் ஆமேன்னு சொல்லுவாங்க. இன்னொரு அதிகாரத்தை அம்மா பிடிச்ச உடனே பிள்ளைங்கள்லாம் ஆமேன்னு சொல்லுவாங்க. இன்னொரு அதிகாரத்தை ஒரு புள்ள படிச்சதும் மற்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஆமேன்னு சொல்லுவாங்க. இப்படி முழு ஆகமங்களை படிச்சுன்னு வருவாங்க, தீர்க்க தரிசனங்களை படிச்சுன்னு வருவாங்க, சங்கீத பகுதியை படிச்சுட்டு வருவாங்க. அப்போ இந்த 7 நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல பாட்டு, ஜெபம், பைபிள், பாட்டு, ஜெபம், பைபிள், வேத வாசிப்பு, இப்படிதான் சாப்பாடு, முக்கியமா நல்ல இன்னும் விருந்து, இப்படிதான் 7 நாளும் பண்டிகையை ஆசரிப்பார்கள். அடுத்து அந்த ஆண்டவருக்கு முன்னால தங்களை தாழ்த்தினாங்க, கூடாரம் போட்டாங்க. முக்கியமா தங்கள் குமாரரோடும் குமாரத்திகளோடும் வேலைக்காரரோடும் வேலைக்காரிகளோடும் அங்க போய், லேவியனோட அங்க போய் என்ன பண்ணுவாங்க? கர்த்தருக்கு பண்டிகை ஆசரித்து புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் கூடார பண்டிகை குறித்த கட்டளை.
ஆனா அந்த பண்டிகை அன்று தேவாலயத்தில் சில சடங்குகள் நடக்கும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு இந்த நாள் 7th டே, கடைசி நாள். இன்னைக்கு என்ன நடக்கும்னா, காலையில 5 மணிக்கெல்லாம் பிரதான ஆசாரியன் எந்திரிச்சுக்குவான். தன் ஆசாரிய வஸ்திரத்தை தரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான், அவனோடு கூட லேவியர்கள், மியூசிஷியன்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்குவான். ஆட்டம் பாட்டத்தோட என்ன பண்ணுவான், தேவாலயத்திலிருந்து சிலோவாம் குளத்துக்கு போவான். நல்லா கவனிங்க. அன்னைக்கு சிலோவாம் குளத்துல ஒருத்தரும் உள்ள போகக்கூடாது, எல்லாரும் வெளியேக்கணும். ஆசாரியன் எல்லாரும் சாதாரண ட்ரெஸ் போட்டுன்னு இருப்பாங்க, ஆசாரியன் மட்டும் மினுக்கா உடை அணிஞ்சுன்னு இருப்பான். அப்படி விலையேற பெற்ற கற்கள் பதிக்கப்பட்ட மார்க்கவசம், தங்கத்தால கத்திருக்கென்று பரிசுத்தம்னு நெற்றியில மாட்டப்பட்டது, கையில எல்லாம் கோல்டு, அப்படி ஆயுதம், அப்படி அவன் வஸ்திரம் தரிச்சு, அவன் பின்னால லேவியர்கள் எல்லாம் தங்கள் வஸ்திரத்தை தரித்து கொண்டு ஊர்வலமா பாட்டு பாடின்னு வருவாங்க. இந்த குளத்துக்கிட்ட வந்ததும் ஒரு தங்க குடம் அவங்கிட்ட இருக்கும். அந்த தண்ணி மொண்டு 15 படி இந்த குளத்திலிருந்து மேலே ஏறுறதுக்கு படியில தண்ணியை ஊற்றுவான். 120ஆம் சங்கீதத்தை முறையா பாடுவாங்க. எப்படி முறையான? எப்படி முன்னெல்லாம் நம்ம சேர்ச்சில் என்ன பண்ணோம், முன்னால வாசிக்கிறவங்க ஒரு வசனம், வசனம், 2வது வசனம் எல்லாரும், 3வது வசனம் அவங்க, 4வது வசனம், இப்படி படிக்கிறதுக்கு பேர் என்ன? முறையா, ரைட்டா? ஸ்டெப்பா, தப்பான்னு தப்பு இல்ல, தப்புன்றது அது ஒரு தப்பு. புரியுதா? ஸ்டெப்பு. நீங்க எல்லாம் ரொம்ப இங்கிலீஷ் ஆயிட்டீங்க. தமிழ் சொன்னோன்னு எனக்கு தப்பா அப்படி பாக்குறீங்க. அப்ப ஸ்டெப்புன்னு எல்லாருக்கும் தெரியுது, எல்லாம் இங்கிலீஷ் புலவர்கள் புலவிகள். ஓகே, அப்படியே இருந்துட்டு போங்களேன். ரைட். அப்படி படிப்படியா அந்த பாட்டை பாடுவாங்க. அடுத்து உள்ள போவான், இன்னொரு குடம் தண்ணி ஏத்துனது 2வது படியில ஊத்துவான். அப்போ 121ஆம் சங்கீதம். இப்படி 15 படியையும் கழுவிட்டு வருவான். படியேறி பாருங்க, வெறும் இஸ்ரவேல் ஜனங்க அவங்க கிராமத்திலிருந்து ஏறி போறப்போ மட்டும் இந்த 15 சங்கீதத்தை பாடல, இன்னைக்கு பிரதான ஆசாரியன்னு அத்தையே பாடுறான். அப்படி பாடின்னு இருக்கும் பொழுது அந்த குளத்துக்கிட்ட ஜன கூட்டம் அதிகமா இருக்கும். கிட்ட யாரும் போக முடியாது. ஆசாரியர்கள், லேவியர்கள், மத தலைவர்கள்னு பெரிய ஆளுங்கெல்லாம், சனகரி சங்கம் இருக்கும் அங்க. 72 பேர் ஆஜராயிட்டு இருப்பாங்க. 24 பரிசெயர், 24 வேதபாரகர், 22 சதிசெயர்னு எல்லாரும். ஏன்னா பிரதான ஆசாரியன் அங்க இருக்கிறான், எல்லாரும் அங்க இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அங்க தூரத்துல ஏசுநாதர், எல்லாருக்கும் இடம் இருக்கு, ஏசுநாதருக்கு இடம் இல்லை. அவரு யாரு? அவரு இடமே இல்லாத இடத்துல தனக்குன்னு என்ன பண்ணிக்குவாரு, இடத்த ஏற்படுத்திக்குவாரு. அங்க ஒரு குருடனை பார்த்தார், வர வச்சாரு. அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்க, கீழே துப்பி சேர் உண்டாக்கி அவன் கண்ணில் பூசி, நீ போயிட்டு எங்க கழுவு, சிலோவாம் குளத்துல கழுவுனார். இன்னைக்கு சட்டம் மீறுதல். அவன் மட்டும் கண்ணு நல்லா இல்லைன்னா அவனை செட்டி போட்டுப்பாங்க. ஏன்னா ஒருத்தனும் அன்னைக்கு அந்த குளத்துக்குள்ள இறங்கக்கூடாது. இப்படி செம டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இப்போ பிரதான ஆசாரியர் வர்றாரு அப்படின்னு நான் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். திடீர்னு எம்எல்ஏ வந்தாங்க ரோடு திறக்கிறதுக்கு. ஃபுல் சீரியல் போட்டுச்சு, வாழை மரம்லாம் கட்டிச்சு, பூவெல்லாம் கட்டிட்டுச்சு சாமிநாதபுரத்துக்கிட்ட. எம்எல்ஏ வந்ததுக்கே இப்போ பிரதான ஆசாரியனே சீஃப் மினிஸ்டரே வராரு. எப்படி இருக்கும் அந்த குளத்துக்கிட்ட? ஃபுல் அலங்காரம் தான், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான், மயிலாட்டம் ஒயிலாட்டம் எல்லாம் தான். இந்த நிலைமையில ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த குருடனை கூப்பிட்டு சேர் உண்டாக்கி அவன் கண்ணில் பூசி போய் அந்த குளத்துல கழுவுனாரு. இப்போ குருடன் அங்க வரணும். அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. எல்லாரும் இடுக்கி தள்ளிட்டு நேரா குளத்துக்குள்ள இறங்கி தண்ணி மொண்டு கண்ணை கழுவுறான். எல்லாருடைய கவனமும் பிரதான ஆசாரியன் மேல இருந்து யார் மேல திரும்பிச்சு? இவன் யாருன்னா அங்க தேவாலயத்துக்கிட்டே உக்காந்து பிச்சை தந்தவன், அதோ கிராமத்தை சேர்ந்தவன் இல்ல, ப்ராப்பர் எருசலேமை சேர்ந்தவன். இந்த குருடனை எல்லாருக்கும் தெரியும்.
கோயிலுக்கு போறப்ப வரப்பெல்லாம் அவன் அங்க உட்காந்து பிச்சை எடுத்ததை எல்லாரும் பார்த்துருக்காங்க. எல்லாரும் கண்களும் பார்த்து கொண்டிருந்த போது தண்ணியை மொண்டு கண்ணை கழுவுனா கண்ணு வந்துச்சு. இப்ப கண்ணு வந்த உடனே கவனம் எல்லாம் இங்க யோவான் கொஞ்சம் முன்னால பின்னால எழுதி இருக்கிறார். இதை முறைப்படுத்தி எழுதின புக் இல்ல, லூக்கா மட்டும்தான் குரோனாலஜிக்கல் ஆர்டர். யோவான் அவருக்கு நினைவு வந்ததை அப்படியே தொகுப்புகளா எழுதியிருக்கார். இந்த நேரம் பார்த்து எல்லாருடைய கவனமும் பிரதான ஆசாரியன் மேல, அங்கிருந்து யார் மேல திரும்பிச்சுப்பா? குருடன் மேல திரும்பிச்சு. மியூசிக் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு பேரதிர்ச்சி தானே. கண்ணே தெரியாத குருடன் தடவின்னு வந்தவன் மொண்டான் கண்ணு கழுவுனா கண்ணு வந்துடுச்சு. எல்லாம் சைலண்ட், வாய் அடிச்சு போயிட்டாங்க. அங்க ஒரு சத்தம் கேட்கிறது, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் யாவரும் என்னிடத்துல பானம் பண்ண. எல்லாருடைய கவனமும் யார் மேல திரும்பிச்சு? ஏசுநாதர் மேல திரும்பிச்சு. இந்த குருடன் ஏன்ச்சா வீட்டுக்கு போயிட்டான். அவன் சுகம் பெற்றான் இல்லையா? அப்ப போய் யாரை பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் இப்போ இவங்க ஏசுநாதரை முன்னடா என்ன பண்றதுன்னு தெரியல. அவரை கொலை செய்ய வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். என்ன பண்றதுன்னு தெரியல, தேடுறாங்க. எங்க குருடன்? அவன் வீட்டு தான் எல்லாருக்கும் தெரியுமே. வீட்டுக்கு போனாங்க. அவன் வீட்டு அப்பா அம்மாவை பார்த்திருப்பான், ஃப்ரெண்ட்ஸை பார்த்திருப்பான். நேரம் அவங்க வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மாவை கேட்டாங்க, இவன் எப்படி சுகம் பெற்றான் எங்களுக்கு சொல்லுங்க. இவனுங்க புத்தியெல்லாம் யாருக்கு தெரியும்? அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும். பயந்துட்டாங்க. 72 பேர் ஒன்னா போய்கிறாருங்க. சனகிரிப் சங்கமே போய்க்குது, பிரதான ஆசாரியனே போய்க்கிறான், பரிசேயரெல்லாம் போய்க்கிறாங்க. போயிட்டு என்ன சொல்றாங்க, உன் பையன் எப்படி சுகமானான்னு சொல்லணும்னு அவங்க பார்த்தாங்க. அவன் சின்ன பையன் இல்லை, அவன் வயசுக்கு வந்தவன். எப்படி சுகமானான்னு எங்களுக்கு தெரியாது, நீங்க போய் அவனே கேட்டுக்குங்க. இவனை பிடிச்சாங்க. இவன் அங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசினே ரொம்ப சந்தோஷம் இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியாக்குறான். அப்போ இவங்கிட்ட கேட்டாங்க, எப்படி நீ சுகமான சொல்லு, உன்னை சுகப்படுத்தினது யார்? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. தரையில துப்பி சேர் உண்டாக்குனாரு, அந்த சேரை எடுத்து என் கண்ணுல பூசினாரு, சீலோவம் அந்த குளத்துல கழுவ சொன்னாரு, தண்ணி மொண்டு கழுவுன, கண்ணு வந்துச்சு, எனக்கு அவ்வளவுதான் தெரியும்னா. இவருங்க என்ன நெக்ஸ்ட் என்னன்றாங்கோ, நீ தேவனை மகிமைப்படுத்து, அவன் பாவியான மனுஷன் என்னாங்கோ. இவன் என்ன சொன்னா, உலக தோற்றம் முதல் கொண்டு பிறவிக்குருடன் சுகமானதில்லையே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டானா. ரெண்டாவது, பாவிகளின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறதில்லையே. ரெண்டாவது, பிறவிக்குருடனாகிய நான் சுகமாய்க்கிறேன், பாவிகள் ஜபத்தை ஆண்டவர் கேட்கறது இல்ல. ஒருத்தர் ஜெபம் பண்ணார், எனக்கு கண்ணு வந்துட்டுக்குது, அவரை போய் பாவின்றீங்களேன்னா இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ தேவனை மகிமைப்படுத்துன்னு விட்டுட்டாங்க. திருப்பின்னு மறுபடியும் அவர் யாரு சொல்லு அப்படின்னு இவன் சொன்னான், நான் முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்க கேட்கல, திரும்ப திரும்ப அவரை பத்தியே பேசுங்கிறீங்க. அவருக்கு சீசர் ஆகணுமா, ஐடியா சொல்லுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்றேன். நான் சொன்னா கேட்பாரு. நாங்கள் மோசேயின் சீடர். ஏன்னா கொஞ்சம் முன்னால தான் உங்களை நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்ல தொடங்காதிருங்கள்னு சரியா நெத்தேடி குத்துக்கிறாரு. ஆபிரகாம விட்டானுங்க, யாரை பிடிச்சுக்கினானுங்க? நாங்க மோசேயின் சீடர் அப்படின்னாங்க. முற்றிலும் பாவத்திலே பிறந்த நீயா எங்களுக்கு புத்தி சொல்வது என்று அவனை புறம்பே தள்ளினார்கள். சரி, இதோட முடிஞ்சிடல. ஏசுநாதர் தேவாலயத்துக்கு போனாரு. அவன் தேவாலயத்துக்கு போனான். நன்மை பெற்றவன் எங்க போனோம் சொல்லுங்க? நன்மை பெற்றவர்கள் எங்க போனோம்? நல்லா கெட்டியா சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க. நன்மை பெற்றவர்கள் போறோமா? 36:9-36 இயேசு அவனை நோக்கி, அதாவது ஆண்டவரே, அதாவது அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயான்னு கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்துல நான் விசுவாசமாய் இருக்கும்படி அவர் யார் அப்படின்னா? குருடன் இல்லையா? ஏசுனா சேர் உண்டாக்கி அவன் கண்ணில் போட்டது யாருன்னு அவருக்கு தெரியாது. இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னிடரே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை
பணிந்து கொண்டான். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நன்மை பெற்றவன் எங்க இருக்கணும்? சத்தமா சத்தமா. நமக்கு நொண்டி குதிரைக்கு சறுக்குந்தே சாக்குன்ற மாதிரி நீ எப்போ சர்ச்சுக்கு வராம கட்டடிக்கிறதுக்கு காரணத்தை தேடுறோம் நம்ம. ஆமா தானே? சர்ச்சுக்கு கட்டடிக்கிறதுக்கு என்ன தேடுறோம்? சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நிக்கிறதுக்கு காரணத்தை தேடுறோம். என்னென்ன காரணம்? தண்ணி விட்டாங்க, கிறிஸ்துமஸ் கிட்ட வந்தா பாதி சர்ச்சு ஜனம் வர்றது இல்லை. ஏன்னா சுண்ணாம்பு வச்சுருக்கிறோம், சாமான் கழுவின்கிறோம். நன்மை பெற்றவர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் போய் என்ன சொல்லணும்? அதுதான் இந்த நாள். இந்த நாள் அதுதான். வேறு சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்றேன். சாலமோன் கட்டின தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்தது கூடார பண்டிகையின் நாட்களில். நம்பாதவங்க நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. 1 ராஜாக்கள் 8:65, 1 ராஜாக்கள் 8:65 வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அடுத்து எஸ்ரா நெகமியாவின் நாட்களிலே தேவாலயம் புதுப்பிக்கப்பட்டு மறுபடியுமாக புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டது அல்லது பிரதிஷ்டை செய்யப்பட்டது கூடார பண்டிகையின் நாட்களில். எஸ்ரா 3:4, நெகமியா 8:14-18 வரை. தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது கூடார பண்டிகையின் போது. இடிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் புதுப்பித்து கட்டி பிரதிஷ்டை பண்ணப்பட்டது கூடார பண்டிகையின் போது. சரியா? புரிஞ்சுச்சா இல்லையா? சரி. அப்போஸ்தலர் நடபடிகள் 18:21 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பண்டிகைக்கு இந்த வருஷம் நான் எங்க வரேன்? எருசலேமுக்கு வருகிறேன். ஏசுநாதர் ஆசரிச்சார், பவுலும் ஆசரிச்சார். அப்ப எப்படி கூடார பண்டிகை பழைய ஏற்பாட்டின் பண்டிகை ஆகும்? சென்ட்ரல்ல யாரோ தப்பு பண்ணிட்டாங்க, சென்ட்ரல்ல யாரோ மக்களை திசை திருப்பிட்டாங்கோ. யாரோ இல்ல, பிஷப்புங்கோ, சபை தலைவர்கள், குருசேடர்ஸ், கிறிஸ்தவர்கள் யூத மார்க்கத்திலிருந்து தங்களை துண்டித்துக் கொண்டார்கள். சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 29:39. என்னாகமம் 29:39. உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் உங்கள் போஜன பலிகளையும் உங்கள் பான பலிகளையும் உங்கள் சமாதான பலிகளையும் அன்றி நீங்கள் உங்கள் பண்டிகைகளிலே கர்த்தருக்கு செலுத்த வேண்டியவைகள் இவைகளே என்று சொல் என்றார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முக்கியமா இந்த கூடார பண்டிகை அன்று அறுவடை முடிஞ்சு எங்க போய்க்கிறீங்க? சர்ச்சுக்கு போய்க்கிறீங்க. என்ன முடிஞ்சு? அறுவடை முடிஞ்சு. ஒருவேளை விதைப்பு விதைச்சிட்டு சர்ச்சுக்கு போயிருந்தா பேஸ்கெட் எப்படி இருக்கும் சொல்லுங்க? காலியா இருக்கும். கூட எப்படி இருக்கும்? வேணுனே முக்கியமான டைம்ல பேச மாட்டீங்களே. விதைக்கிற நேரம் இருந்த விதையெல்லாம் விதைச்சிட்டீங்க. இப்ப பேஸ்கெட் எப்படி இருக்கும்? காலியா இருக்கும். ஆனா அறுவடை முடிஞ்சிருக்கு, பழங்களின் அறுவடை முடிஞ்சிருக்கு. இப்ப பேஸ்கெட் ஃபுல்லா என்ன இருக்கு? பழங்கள் இருக்கு. மந்தை ஃபுல்லா ஆடு மாடுகள், பால் கட்டி, வெண்ணெய், சீஸ் எல்லாம் கட்டி கட்டியாக்குது. கொழுத்த கன்று நல்லா இருக்கு, எல்லாம் மந்தை திரட்சியாய் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கீங்க. எப்படி வரணும்? வெறும் கையா? அப்படிதானே?
அப்படிதானே? அப்படி இல்லை. இந்த வசனம் சொல்லுது, உங்கள் பொருத்தனைகளையும், என்னது சொல்லுங்க, ஜெபம் பண்ணீங்கல்ல, போன கூட இருப்பேன், என் புள்ளி கல்யாணம் ஆயிட்டா, அதுக்கு இன்னைக்கு ராத்திரி ஒழுங்கு மரியாதையா கணக்க தீத்துரு. நான் வீட்டை கட்டி முடிச்சுட்டா, என் புள்ளி கல்யாணம் ஆயிட்டா, நானும் மாற்றேன் வரிசையில். அந்த வருஷம் ஃபுல்லா ஆண்டவர் என்னை சுகப்படுத்திட்டா, என் நோயிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்துட்டா, என் சமாதானம் கொடுத்துட்டா, ஜெபம் பண்ணியிருப்பீங்கல்ல, கொடுத்துட்டாரு. அப்போ என்ன பண்ணணும்? பொருத்தனைகளை, ஸ்தோத்திர காணிக்கைய, விசேஷித்த காணிக்கைய, பண்டங்களை கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? காணிக்கைகளாய் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளோ நேரம் நல்லா போச்சு, ஒரு 30 நிமிஷம் நல்லா போச்சு. கடைசியில் எங்க வந்துட்டாரு? அங்க வந்துட்டார். காட்பர்கையா இந்த வாரம் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்துச்சு, அதுல அவர் தான் செய்தி. அவர் என்ன சொன்னாரு? நம்மளது வாழ்க்கை வானத்தை பார்த்த பயிர், தசம பாகம் குடுன்னு கேட்டா நான் வாங்க, பாஸ்டருக்கு வேற வேலையே இல்லையா, வேற பிரசங்கமே கிடைக்கலையா, எப்போ பாரு குடு குடுன்னு சொல்றாருன்றாங்க. ஒருவேளை ஒரு 3 மாசம் கொடுக்காம கொடுங்கன்னு சொல்லாம விட்டுட்டா, ஐயாக்கு நிறைய வண்டமா இருக்குது வெளிநாட்டுல இருந்து, அதனால இப்பெல்லாம் எதை பத்தி பேசுறது இல்ல, தசம பாகம் காணிக்கை பத்தி பேசுறது இல்ல அப்படின்ட்டு கொடுக்கறத நிறுத்திடுறாங்க. உங்ககிட்ட பேசினாலும் தப்பு, பேசலனாலும் தப்பு, இப்படியே சொல்லி காமிச்சார். பேசினாலும் தப்பு, பேசலனாலும் தப்பு அப்படின்னு என்ன மாதிரி கஷ்டப்படுற பாஸ்டங்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னாரு. புரியுதா? புரியுதா? என்னுடைய தேவைகளை, சபையினுடைய தேவைகளை கர்த்தர் தானாய் சந்திக்கிறார். நம்ம சர்ச்சு கடன்ல ஓடல, சர்ப்ளஸ்ல ஓடின்குது. புரியுதா? நம்ம சபை கடன்ல ஓடல. நிறைய பாஸ்டருங்க கடன் வாங்கி பவுண்டேஷன் போட்டேன், கடன் வாங்கி தளம் போட்டேன், கடன் வாங்கி ஜன்னல் வச்சேன்னு தான் சாட்சி சொல்லுவாங்க நிறைய பாஸ்டருங்க. நான் என் வாழ்நாளில் அப்படி போய் சொன்னதே இல்லை, வெள்ளக்காரங்கிட்டே சொன்னது இல்லை. உங்ககிட்ட சொல்லுவேனா, பாஸ்டர்கிட்ட சொல்லுவேனா? கர்த்தர் நிறைவா என்ன பண்ணிக்கிறாரு? ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறார். எனக்கு குறையில்லை. How are you ன்னு கேட்டா, I am blessed, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லி பழகி இருக்கிறேன். தேவைகள் இருக்கும், அது ஒரு பக்கம் அப்படி அந்த மூலையில, அதை தூக்கி தலைமையில வச்சுன்னு ஆடக்கூடாது. இன்னைக்கு நாளைக்கு 4 லட்சம் ரூபாய் தேவை, கறிக்கு மட்டும் 1 லட்சம் தேவை, எங்குக்குதுன்னு தெரில, ஆனால் கண்டிப்பா வந்துடும். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எல்லாம் யாரத்தால எல்லாம் முடிஞ்சு, இப்போ கடைசி நிமிஷத்துல அவ்வளவு தேவை, ஆனா கர்த்தர் கொடுப்பார். அதை பத்தி கொஞ்சம் கூட எனக்கு என்ன இல்லை, ராத்திரி எல்லாம் தூங்கலன்னு. ஆமா தூங்கல, என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை அதனால தூங்கல. பண அழுத்தம் இல்லை, பற்றாக்குறையினால இல்லை, சரீர பலவீனத்தினால. அதுக்கு தூங்கல, ஜெபம் பண்ணோம். ஆனா மனசுல அழுத்தத்தினால அல்ல. அங்க எனக்கு பணம் தேவைன்னா நான் ஒருத்தர்கிட்ட கேட்பேன், அவர் கொடுப்பாரு. அவர் தயாள சம்மனர், அவர் கொடுப்பார். என் தேவைக்காக உங்ககிட்ட சொல்லல. உங்கள் கூடைகள் ஆசீர்வாதத்தால் நிரம்ப வேண்டும். ஓகே, வழக்கமா எல்லா சர்ச்சிலையும் காணிக்கை பெட்டி எப்படி பார்த்துருப்பீங்க? எல்லா சர்ச்சிலையும் காணிக்கை பெட்டி எப்படி க்ளோஸ் ஆயிட்டு இருக்கும், சின்னதா ஒரு ஓட்டை. அதுல என்ன பண்ணணும்? தன்ராஜ்னு ஒரு பிரதர், நம்ம தன்ராஜ் ஐயா இல்ல, ஒரு பிரதர் என்ன பண்ணாரு, தேக்கு மரத்துல ஒரு காணிக்கை பெட்டி செஞ்சு எடுத்துன்னு வந்து காணிக்கையா கொடுத்தாரு. அதை தான் பயன்படுத்தி இருந்தோம். ரெஸ்ட் ஐயா வந்தாரு. அவர் வந்து, என்ன பிரதர் காணிக்கை உள்ள போறது கஷ்டமாகுது,
நான் இவ்வளோ போடலான்னு எத்துன்னு வந்தேன்னா வாய் சின்னதாகுது பாரு, அதுல ஒண்ணு போட்டு மிச்சத்தை எத்துன்னு போயிடுவேன் நான். அதனால எப்படி வைய போடுறதுக்கு யாருக்கும் என்ன வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, கூடைய வெயின்னாரு. நான் பெருசா இந்த சோறு வடிக்கிற கூட இருக்குத அதான் வைக்கலான்னு பார்த்தேன். அவ்வளவு பேராசை தேவையில்லை, இப்படி இருக்கட்டும். வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த சொப்பு டெக்ஸ் ஆக்குது பாருங்க, உள்ளுண்டு, நிறைய பேர் அதுலயே பழகிட்டீங்க. ஒரு சரங்க அரிசி போட்டா கூட நல்லா பெருசுல வச்சு வடிங்க. வழிந்தோட வேண்டும். உன் கிச்சன்ல ஸ்டார்ட் ஆகணும் ஆசீர்வாதம். The blessing must start in your kitchen. என்ன, இன்னொரு முறை சின்னதா இருக்கிறதுல குட்டி பாத்திரம் வாங்காதீங்க, பெருசா வாங்குங்க. அந்த உள்ள இருக்கிற அந்த அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருக செய்யணும், அப்படியே வழிஞ்சோடணும். ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு போங்க நம்ம கிச்சனை போய் பார்த்துட்டு போங்க. நம்ம அன்பு சமையல்காரங்க இந்த 7 நாள் நல்லா சாப்பாடு செஞ்சு போட்டாங்க. ஒரு டெக்ஸ் இருந்தா அவங்களால செய்ய முடியாது. அவங்கள சுத்தி டெக்ஸ் அங்கக்கணும், எல்லா சாமானும் வாங்கணும். ஒரு கரண்டி பத்தாது, 5 கரண்டிக்கணும். சோறு கொளாடுறதுக்கு 3 கரண்டி வேணும். ஸ்டீல்ல 1 வேணும், இரும்புல 1 வேணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. குடும்பம் கூட நல்லா ஃப்ளரிஷ் ஆகணும். இந்த ஆக்ஷன் பாருங்க, சோறு அப்படியே பொங்கணும், அப்படியே வழிந்தோடுகிற ஆசீர்வாதமாய் நம்முடைய குடும்பங்கள் மாறணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களை தாழ்த்துங்க, ஆண்டவரிடத்துல ஜெபிங்க. இந்த வருஷத்துக்கான கூடார பண்டிகை கணக்க சரி பண்ணிடுங்க. கடன் சொல்லாதீங்க, ஆண்டவருக்கே கடன் சொல்லக்கூடாது. கடைசியா 7 நாள்ல நேற்றைய தினம் இல்லை, முந்தின நாள் அங்கேயே தான் இருக்கு அந்த பாடம். பொருளாதார வாழ்க்கையில் எப்படி இருங்க, கவனமாயிரு கருத்தாய். இந்த வருஷம் உங்க பொருளாதார வாழ்க்கையில விடுதலை பெறணும்னா இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணுங்க. ஏற்கனவே நான் கடன் பட்டுட்டு இருக்கிறேன், வட்டி கட்டுனுக்கிறேன், வர வருமானம் பத்தல, ஆகவே சேமிப்புக்கு 10%, முதலீடுக்கு வைப்பு நிதிக்கு 20% என்னால் வைக்க முடியாதுன்றீங்களா? பிரச்சனை இல்லை, 5% ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 500 ரூபாய்ல தொடங்குங்க. ஒரு இது கீழ்ப்படிதல் சம்பந்தமான விஷயம். ஒரு ஸ்டார்ட் வித் 500 ரூபீஸ். 500 ரூபாய்ல ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சம் 500, அடுத்த மாசம் 600 பண்ணுங்க. அதுக்கு அடுத்த மாசம் 100 ரூபாய் ரைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாம் சீட்டு கேட்டு பழகணுங்களாச்சே. என்ன, ஒரு 100 ரூபாய் ரைஸ் பண்ணிடுவாங்க, இல்லை 500 அதிகப்படுத்தினுவாங்க. அந்த ஃபார்முலா, அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு கணக்கு கூட சொல்லாம விட்டுட்டேன். அந்த லாஸ்ட் இன்னைக்கு ராத்திரி அதை சொல்ல போறேன். 30, 60, 100 அந்த பணம் என்ன ஆகுதுன்னு சொல்லணும். இல்ல, எங்க பணத்துக்கு மட்டும் கணக்கு போட்டார். 2 பேர் பேசின்னு போறாங்க. நம்ம பணத்துக்கு மட்டும் கணக்கு சொல்லிட்டாரு, அங்க போச்ச அத்தை நிறுத்திட்டாருன்னு. அப்போ நம்ம அத்தையும் சொல்லிடணும். அது கணக்கு சொல்றோம் பாரு, கண்ணு பிதுங்க போகுது எல்லாருக்கும். இன்னைக்கு ராத்திரி மிஸ் பண்ணாதீங்க. இப்படியெல்லாம் சொல்லி உங்களை வர வைக்கிறதாகுது. சரி, ஓகே. கூடார பண்டிகை மகிழ்ச்சியா இருக்கட்டும். அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு எப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு எப்படி உங்க மனசு சந்தோஷமா நிறைந்து இருக்கிறதோ, இதே மாதிரி உங்கள் உள்ளமும் உடலும் சந்தோஷத்தால் சுகத்தால் நிறைந்திருப்பதாக, ஆசீர்வாதத்தால் நிறைந்திருப்பதாக. உங்க குடும்பங்களை கர்த்தர் இந்த கூடார பண்டிகை நாள் முடியும் பொழுது அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷம் ஜெபத்தோட வந்திருப்பீங்க. அடுத்த வருஷம் அந்த ஜெபத்தின் பதிலை பெற்றவர்களாய் வந்து முன்னால என்ன பண்ணணும்? சாட்சி சொல்லணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆவியிலே ஏவப்பட்ட ஒருவர் சுருக்கமாக